உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரிலிருந்து வெளியாகும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் நம்முடைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸ் ஏன் சார் ஏன் தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க? குறிப்பாக மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். நான் தனி கச்சேரி வாசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பிரைம் மினிஸ்டர் வீட்டை போய் முற்றுகை பண்ணி ராகுல் காந்தியை மேன்ஹேண்டில் பண்ணி அரசு வரைக்கும் போச்சு. இந்த போராட்டத்துக்கு போய் காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதில் என்ன சிக்கல்? இவங்களுக்கு நாம ஏன் ஆதரவு கொடுக்கணும்? நம்முடைய தனித்த அடையாளம் மிஸ் ஆகிடுங்கிற ஒரு இதன் காரணமாக தான் அவங்க தனியாக போனாங்களா சார்? அப்படி தெரியல. பட் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு முதல்லயே அவங்க ஆதரவு கொடுத்துருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிரதமர் அவர்களுடைய இல்லத்துக்கு வெளியில ராகுல் காந்தி போராட்டம் நடத்தியது தவறுன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது. அந்த போராட்டம் நடந்ததுனால்தான் இன்னும் பெரிய ஒரு பிளஸ் அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்தது. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ராகுல் காந்தி அவர்களுடைய போராட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது சோனம் வாங்சுக்கோ அவங்களோட ஒய்ஃப் மட்டும்தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. வேற யாரும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் பண்ணலை. ஏன்னா ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அந்த போராட்ட களத்துக்கு போகிறத விட பிரதமர் வீட்டை முற்றுகையிடும்போது அதற்கான மீடியா அட்டென்ஷனும் அதற்கான மீடியா கவரேஜும் அதிகம். அது வித்தியாசமாக இருக்கும். பட் காங்கிரஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ப்ரொட்டஸ்ட்ல முதல்லயே சப்போர்ட் பண்ணியிருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக போன்ற கட்சிகள்லாம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு வந்த பிறகு கூட காங்கிரஸ் யார் அனுப்புறாங்க? அவங்களோட ராஜ்யசபா எம்பியான பவன் கேராவை அனுப்புறாங்க. அப்போ என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, டெல்லியிலே இருக்குது. இப்போது திமுக திரு ஆர் ராசா அவர்களை அனுப்பிச்சாங்கன்னா, ஆர் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. அந்த கட்சி தமிழ்நாட்டை சார்ந்த கட்சி. இங்கேருந்து அங்கே போய் ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ போகணுமான்னு யோசிக்கலாம். ஆனால் காங்கிரஸில் திரு ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் அந்த கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லியிலே இருக்கிறாங்க. அவங்களால ஜந்தர் மந்தர் போய் பார்க்க முடியாதா? அப்போ பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி காங்கிரஸும் இவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள நாம ஏன் போய் பார்க்கணும்? நாம எல்லாவா தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷனை வாங்கணும்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாணவர்களுடைய போராட்டம் வேற வழியே இல்லாமல் காங்கிரஸையும் அங்கே கொண்டு சேர்த்தது. பார்லிமெண்ட்டை ஒரு பேச்சுக்குள்ள ஆக்கியிருக்கலாம் காங்கிரஸ். ஏன் சார் பார்லிமெண்ட்டை கோட்டை விட்டாங்க? முடக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் முடங்கி தான் இருக்குது பார்லிமெண்ட். ஆமாம், முடங்கு. பார்லிமெண்ட்டு முடக்கிறது நம்ம காங்கிரஸ் ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பார்லிமெண்ட்டில் நீங்கள் முடக்கினதுனால மட்டும்தான் இந்த அரசாங்கம் இந்த விவாதம் ப்ளஸ் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக வந்துச்சு. நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருந்திருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, போராட்டம் வெளியில் தான் நடக்குது, உள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ திஸ் இஸ் a டபுள் ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜி. ஒன்று ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம், பாராளுமன்றத்துக்குள்ளேயும் போராட்டம்னா அப்போ ரெண்டு இடத்துலையுமே பாஜகவை நீங்கள் நெருக்கும் பொழுது தான் பாஜக நெருக்கடிக்கு உள்ளாகி அந்த முடிவை எடுக்கிறார். பட் காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த பீப்புளோடைய கனெக்டோட இருக்கணும், அந்த யங்ஸ்டர்ஸோட டிஸ்கனெக்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். காங்கிரஸ் முன்னவே போய் அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை பேசி இருக்க வேண்டும். சார், குறிப்பாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். நீங்கள் தர்மேந்திர பிரதான் மோடியுடைய இந்த ஃபஸ்ட்டு டென்யூர்லேருந்து மினிஸ்டராக இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இதை இந்த முடிவை அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். தர்மேந்திர பிரதான் நிச்சயம் காவு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இந்த மாணவர்களுடைய இந்த போராட்டத்தை ஒரு ஆரம்ப கட்டத்தில் கவர்மெண்ட் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க போல இருக்கே சார். அதன் காரணமாக தான் கடைசி கட்டத்தில் தான் ராஜினாமா நடந்திருக்கு. நிச்சயமாக எல்லா கவர்மெண்ட்ஸும் போல மோடி அவர்களுடைய அரசாங்கமும் மாணவர்களுடைய போராட்டத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷனையும் யூபிஏ கவர்மெண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி அதன் பிறகு ராம்தேவ் அவர்கள் போராட்டம் நடத்த வரும்போது அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஏர்போர்ட்டில் போய் பிரணப் முகர்ஜி போன்ற மூத்த அமைச்சர்கள்லாம் அவரை வரவேற்கும் பொழுது அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போச்சு. ஒன்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இல்லை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இங்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணது என்னன்னா, இந்த மாணவர்கள் கலைஞ்சு போயிடுவாங்க, உறுதியாக இருக்க மாட்டாங்க, பெரிய கூட்டம்லாம் வராது. இன்னொன்று லாத்தி சார்ஜ் பண்ணோம்னா இவங்க கலைஞ்சு போயிடுவாங்கன்னு லாத்தி சார்ஜ் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஸோ அப்போ வேறு வழி இல்லை. இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த டைமில் தான் மாணவர்களுடைய பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க.
இந்த மாணவர்களுடைய பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதே இதுதான் முதல் முறை. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 விவசாயிகள் போய் போராட்டம் பண்ணாங்க ஜந்தர் மந்தர்ல 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 45 நாளா 55 நாளா போராட்டம் விதவிதமா எலிக்கறி சாப்பிடும் போராட்டம்னு ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க. எந்த அரசாங்கத்தினுடைய எந்த பிரதிநிதியும் அவங்கள வந்து சந்திக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து மோடி கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட்டட் பொசிஷனாக இருந்தது. போராட்டம் நடத்துபவர்களை நாங்கள் போய் பார்க்க மாட்டோம், அவங்களா வந்து பேசினா நாங்கள் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். ஆனால் இங்கே 2 மூத்த அமைச்சர்கள் வந்து அந்த போராட்டத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் வீட்டில் பேசுகிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா இங்கே வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக இது முழுவதுமாக இது ஒரு அமைச்சருக்கான போராட்டமாக இருக்குது. இது ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக மாறிடக்கூடாதுங்கிற இடத்துல தான் மோடி அவர்கள் வந்து இங்கே ஸ்டெப் இன் பண்ணி இந்த முடிவை எடுக்கிறார். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போராட்டம். 3 கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணுங்கிற கோரிக்கை, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான், பெரிய கட்டமைப்போ பின்புலமோ ஒரு மிகப்பெரிய தலைவர்களோ யாருமே கிடையாது. முழுக்க இளைஞர்கள், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு தன்னெழுச்சியாக பண்ண போராட்டத்தின் காரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடிபணிஞ்சிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதை காங்கிரஸ் பண்ணியிருக்கணும் சார். காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி, கட்டமைப்பு இருக்குது, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்காங்க. காங்கிரஸால் செய்ய முடியாததை இளைஞர்கள் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக மோடியுடைய இமேஜ் என்பது சரிந்து கொண்டே இருக்கிறதா? காங்கிரஸ் செய்திருக்க வேண்டியதுதான், காங்கிரஸுக்கு செய்ய முடியலை, அதை இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் 4-5 வருஷமாக பேசினாலும் கூட பாஜக அரசை அடிப்பணிய வைக்கக்கூடிய அந்த திறனோ இல்லை திறமையோ காங்கிரஸுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இது கட்சியாக கூட நான் இன்னும் பார்க்கல. பேரு கட்சின்னு ஒரு பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சுருக்காங்களே தவிர இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமைப்போ இல்லை கட்சிக்கு அமைப்போ எதுவுமே கிடையாது. ராஜினாமா அப்படிங்கிற விஷயம் வந்து மோடி அரசாங்கத்தில் எப்போவுமே இருக்காது. இது வந்து முதல் முறை இப்படிப்பட்ட ஒரு ராஜினாமா. இன்னொன்று, தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு சாதாரண அமைச்சர் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் அமைச்சரவையிலிருந்து கண்டினியூஸாக இருக்கிறவர் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதனால் அவருடைய ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி பர்சனல் ஃபார் த பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து ஏன்னா இதில் பிரைம் மினிஸ்டரே கூட பார்த்திங்கன்னா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பிரதமர் வந்து மாணவர்களிடையே வந்து உரையாடுறாரு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் மாதிரி போடுறாங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து ட்விட்டரில் போடல, ஒன்லி இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த போராட்டக்காரர்கள் வந்து இன்ஸ்டாகிராமை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது அந்த மாணவர்களுடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கிறது. இதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா நம்ம அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு த்ரெட்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் பாஜக வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுடைய கூற்று இது வரைக்கும் என்னவா இருந்ததுன்னா, இது என்ன யூபிஏவா, இது என்ன காங்கிரஸ் கவர்மெண்ட்டா, கேட்ட உடனே வந்து மந்திரிகள் ராஜினாமா பண்ணிடுவாங்களா? கிடையாது, இது மோடி அவர்களுடைய அரசு. இந்த மோடி அரசில் வந்து யாரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஒரு ரயில் ஆக்சிடென்ட்னா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், உண்மைதான். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு வேலை செய்யணுமே தவிர இந்த ராஜினாமாலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன அவர்கள் இன்று ஒரு மூத்த அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்திருப்பது வந்து அவங்களுக்கு எங்கேயோ புரியுது, எங்கேயோ நம்ம கால்குலேஷன் வந்து தப்பாக இருக்குது. இதற்கு மேலும் நாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளுடைய ஈகோவை வந்து நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது எல்லை மீறி போயிடும், கை மீறி போயிடும். அதனால போகக்கூடாது. ஏன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணலன்னா இந்த மாணவர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்திருக்காது. இன்னொன்று, எல்லா அரசுகளும் செய்யக்கூடிய தவறை மோடி அரசாங்கமும் செய்திருக்கிறது. மாணவர்கள் அமைதியாக போராடுறாங்க. அவர்கள் மீது தடியடி நடத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? அவர்கள் மீது டியர் கேஸ் வீச வேண்டிய அவசியம் எங்கே வந்தது? பெல்லட் கன்ஸ் எங்கேருந்து வந்தது? பெல்லட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து அது யூஸ் பண்ணுறதே வந்து சட்டவிரோதமானது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அது மனிதகுலத்துக்கு எதிரான ஒரு விஷயம். ஆனால் அங்கே என்ன நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஸ்டோன் பெல்டர்ஸு இல்லை, அது வந்து நாங்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போது இங்கே இந்த மாணவர்கள் என்ன தீவிரவாதிகளா, அந்த மாணவர்கள் என்ன சமூக விரோதிகளா அப்படிங்கிற அந்த கேள்வி. இன்னொன்று, டெல்லி போலீஸினுடைய அந்த நடவடிக்கையும்
வந்து மாணவர்களுடைய போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு சென்றது. அதன் பிறகு அந்த மாணவர்களுடைய ரெசல்யூட்னஸ், நாங்கள் போவே மாட்டோம் அப்படின்னும் போது அந்த கூட்டம் ஜந்தர் மந்தருக்கு வந்து இந்தியா முழுவதிலும் இருந்து மாணவர்களும் இளைஞர்களும் வரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இந்த எழுச்சி வந்து இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரே அவர்களுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சிக்கே கூட ஆபத்து வரும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் பாஜக வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி எத்தனை நாள் ஈட்டு ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு ட்விட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய டிமாண்ட் என்பது நிதின் கட்கரி ராஜினாமா வரைக்கும் போதுங்கிறாங்க. இந்த ராஜினாமா எண்ணிக்கை தொடர் தர்மேந்திர பிரதானும் நிற்குமா இல்லை இன்னும் அதிகமாகுமா சார்? இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மோடி கவர்மெண்ட் வந்து ரெசிக்னேஷன்ஸே நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிற ஒரு பாலிசி வச்சுருக்கோம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரெஷரில் சக்கம்பாகி ஒருத்தர் ராஜினாமா பண்ண வச்சிட்டிங்கன்னா ராஜினாமா கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகும். நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்பாங்க. யூபிஎல்லையும் அப்படி தான் நடந்தது. ஆராசா அவர்கள் ராஜினாமா பண்ண பிறகு தயாநிதி மாறன் அவர்களையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்வினி குமாரையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பவன்குமார் பன்சலையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுனால தான் பிஜேபி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள், தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன் வாங்கின 2வது நாள் வந்து நிதின் கட்கரியோட ரெசிக்னேஷனையும் கேட்குறாங்க. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது, நமக்கு எம்பாரசிங் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாஜக இது நாள் வரைக்கும் வந்து மண்ணில் புரண்டா கூட எங்க மீசையில மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் வந்து இவங்களுக்கு இதே போன்ற ஒரு போராட்டம் நிதின் கட்கரிக்கு எதிராக வந்தால் அவர் ராஜினாமா பண்ணுவாருன்னு சொல்ல வரல, பட் போராட்டத்தினுடைய ஸ்கேல் வந்து இனிமேல் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸாம் உங்களால் நடத்த முடியாதா? ஏன்னா இவங்க பேசுகிற பேச்சு தான் இந்தியா வளர்ந்துருச்சு, இந்தியா வந்து இன்னைக்கு வந்து இந்தியா மாதிரி நாடே கிடையாது உலகத்தில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்போ ஒரு எக்ஸாமை உங்களால் நடத்த முடியாதா அப்படிங்கிற கேள்வி தான். அந்த எக்ஸாமை நீங்கள் வந்து ஃபுல் ப்ரூஃபாக மாற்றணுங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய பேச்சு, நீங்கள் பேசின அந்த பேச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார், டெல்லியில் நடந்த சம்பவத்தையும் தமிழ்நாட்டையும் நான் கொஞ்சம் ரிலேட் பண்ணி கேட்க விரும்புகிறேன் சார். நீட்டுக்கு எதிராக அவங்க போராடி இருக்காங்க, அதாவது ஃபேர் நீட் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பாஜக தவிர எல்லா கட்சிகளுமே வந்து பேன் நீட்டுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியாக இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க கட்சி அதிகாரப்பூர்வமாக இந்த போராட்டத்திற்காக ஒரு விஷயத்தை கூட அவங்க வெளிப்படையாக பேசலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார், அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மிகவும் நியாயமான ஒரு குற்றச்சாட்டு. இளைஞர்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்திற்கு ஒரு ட்வீட்டாவது போட்டு அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும். அதுவும் செய்யலை. ராகுல் காந்தி அவர்களுடைய அரெஸ்ட்டுக்கு கூட கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கழித்து தான் ஒரு கண்டன அறிக்கை வருகிறது. அதுவும் தாவேகாவினுடைய தலைவராக அந்த அறிக்கையை கொடுக்கிறாரே தவிர முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுக்கல. இன்னொன்று, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டின் போராடிய மாணவர்களை கைது செய்யாமலாவது இருந்திருக்கலாம். மாணவர்களை கைது செய்வது, மாணவர் தலைவர்களை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் எடுக்கிறது. எதுக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் எடுக்கிறீங்க? அவங்கன்னா ஆன்டி நேஷ்னல்ஸா? அவங்க மேலே நான் ஏதாவது கேஸ் இருக்கா? மாணவர்களை வந்து வகுப்பறைக்கு சென்று கைது செய்வது, இதெல்லாம் என்னங்க? ஒரு பக்கம் நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய அரெஸ்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் போய் அப்பாவி மாணவர்களை உள்ளுக்குள்ளே கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிட்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் பேசுகிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது இன்னொன்றா இருக்குல்ல. அதனால தான் வந்து இது வந்து எல்லை மீறி போகிறதுன்னு தெரிஞ்சதுனால தான் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து கடைசி நாள் அங்கே வந்து பேசுகிறாரு, நாங்கள் எப்படியா இருந்தாலும் நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்னு. ஸோ அப்போது they were forced to come. ஓகே, முதலமைச்சர் இதில் பேசியிருக்கணும். இளைஞர்களுக்கு ஆதரவாக அவர் நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அரெஸ்ட் ட்வீட்டில் பாஜகங்கிற பேரே இல்லை. இதே போன்று உதயநிதி அவர்கள் நீட்டுக்கு எதிராக அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக போட்ட ட்வீட்டில் கூட பாஜக பேரே காணோம். பாஜக பேர் இப்போ எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகுது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸோடைய எக்ஸ் பக்கங்களில் பாஜகங்கிற வார்த்தையே வந்து அபூர்வமாகி விட்டது. ஏன்னு புரியல.
ஓகே சார். தமிழக முதல்வர் ஏன் பாஜகங்கிற பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க? திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் Okay. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிமுக சொல்லாமல் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள Okay. முடிகிறது. திமுக ஏன் சொல்லவில்லை, விஜய் அவர்கள் ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப நியாயமா எழக்கூடிய ஒரு விமர்சனம். ரெண்டு பேருமே இதுக்கு கிளாரிஃபை பண்ணி ஆகணும். ஓகே. பாஜக எதிர்ப்பதுல தாவேக்காவுக்கு கட்சியா ஒரு தயக்கம் இருக்கா சார்? நான் திமுக நோக்கி அப்புறம் வரேன். தாவேக்காவுக்கு வந்து கட்சியாக ஒரு பாஜகவை எதிர்ப்பது ஒரு சிக்கல் இருக்கா? கட்சியாக இல்லை, ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற கட்சியாக அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்கள் பார்க்கிறார். ஏன் சார்? கடந்த காலங்களில் திமுக ரொம்ப கடுமையாக ஆட்சி இருக்கும்போது எதிர்த்திருக்காங்களே சார். ஆமா, அதுதான் பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக எதிர்த்ததுனால் திமுக எதிர்த்த அளவுக்கு நம்மளால எதிர்க்க முடியாது, முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசினுடைய உதவி இல்லைன்னா இவங்களால இங்கே ஆட்சி பண்ண முடியாது. அவ்வளவு ரெவென்யூ இதை வந்து நம்ம வந்து மத்திய அரசுக்கு தாரவாத்து கொடுத்துட்டோம் எல்லா மாநிலங்களும், ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில். அப்போ வேற வழி இல்லை, நீங்கள் மத்திய அரசை நம்பி தான் நீங்கள் ஆட்சி பண்ணணும். ஓகே. அப்படி இல்லைன்னா திமுக போன்று எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தாவேக்காவிடம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஓகே. அவங்க வந்து பாஜக அரசோடு கொஞ்சம் இணக்கமாக போகணும்னு நினைக்கிறாங்க. நான் மீண்டும் வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன். பாஜக அரசோடு, ஓடு இல்ல, பாஜக அரசோடு இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மௌனம். ஓகே சார். சார், குறிப்பாக நேற்றைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையே ஒரு மிக முக்கியமான ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்துருந்தாங்க. அந்த வேலையை கொடுத்துருக்க கூடாதுன்னு அந்த ஆர்டரையே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை சார் உணர்த்துகிறது? சுப்ரீம் கோர்ட்டில் இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசி டிசிஷனை வந்து கோர்ட்ஸ் வந்து எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு பாலிசி டிசிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எல்லா அரசாங்கங்களுடைய பாலிசி டிசிஷன்ஸில் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா அப்போ நாளைக்கு அரசாங்கங்கள் தங்களுடைய வேலையை செய்யவே முடியாது. சார், இது பாலிசி டிசிஷன் நாம் எப்படி சார்? இல்லை, பாலிசி டிசிஷன் தானே அவங்க சொல்கிறாங்க. அவங்க அது ஜீவோவாக தானே போடுறாங்க. இது சரியா தவறாங்கிறதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டு ஒரு அரசாங்கம் தன்னுடைய முடிவை எடுக்கிறது. அப்போ அந்த முடிவை இதில் வந்து எனக்கு வந்து இதை பர்சனலாக ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க வேண்டாம், வேலை கொடுக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ கிடையாது. ஆனால் ஒரு கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் அப்படிங்கிற இடத்துக்கு அது வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறது வந்து அரசாங்கங்கள் மட்டுமாக தான் இருக்க முடியுமே தவிர நீதிமன்றங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை வந்து மற்றவர்களோ இருக்க முடியாது. அந்த லிமிட்டட் பாயிண்டில் மட்டும்தான் நான் இந்த இஷ்யூவை பார்க்குறேன். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஒரு வேளை இந்த ஹைகோர்ட் ஆர்டரை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அது தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகே சார், குறிப்பாக தமிழ்நாடு பாலிடிக்ஸையும் தாண்டி நீங்கள் வந்து கர்நாடகா பாலிடிக்ஸையும் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. அதன் ரீதியாக குறிப்பாக இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூ, அதே போல் வந்து கர்நாடகா இஷ்யூ ஹிஸ்ட்ரியாகவே உங்களுக்கு நிறைய தெரியும். அதை நோக்கி தான் சார் இந்த கேள்வியை நான் வந்து உங்ககிட்ட முன்வைக்கிறேன். நமக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்பியூட் தான். அது ரெண்டு அரசும் பேசிக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைங்கிறதுனால தான் வந்து காவிரி நடுவர்மன்ற ஆணையம்லாம் அமைச்சாங்க. அது கெசட்டில் வருவது வரைக்கும் மிகப்பெரிய சட்ட போராட்டம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து கர்நாடகா போய் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பேச போகிறாருங்கிறாங்க, அது இல்லைங்கிறாங்க. அது வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிற கதையாக தான் அது எனக்கு தெரியுது. காவேரி இஷ்யூவில் என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? நம்ம சீஃப் மினிஸ்டர் கர்நாடகாவுக்கு போகிறாரா? முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த பிரச்சனையில் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதன் பிரதிபலிப்பாக தான் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பார்க்குறேன். இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. நான் இப்போ தான் வந்திருக்கேன். நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் முதலமைச்சர் அவர்களுடைய கர்நாடகா ப்ரொபோஸ்ட் விசிட் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த விசிட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருக்கிறது. ஏன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் விவசாய சங்கங்களும் அமைப்புகளும் வந்து இந்த விசிட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஓகே, ஏன் சார் விசிட்டுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. இது வந்து பல முதலமைச்சர்கள் பேசி
தீர்க்க முடியாத ஒரே காரணத்தினால்தான் இது நீதிமன்றங்கள் வரை சென்றது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு 15 வருஷத்துக்கு இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லும்போது மீண்டும் நீங்கள் முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சரோடு போய் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு என்ன டிமாண்டு? காவேரியில் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணியை திறக்கணும், அதை கேட்பீங்க. அவர் கொடுப்பாரா? இஷ்யூ சிம்பிள் தானே. நீங்கள் கேட்டால் அவர் கொடுக்கணும். அவர் கொடுக்குற சுச்சுவேஷனில் கர்நாடகா இருக்கா? கொடுக்குற மைண்ட் செட்டில் கர்நாடகா இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணும் கர்நாடகா? அப்போ எதுக்கு இந்த மீட்டிங்கு? நீங்கள் போவீங்க, கேட்பீங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் என்ன நடந்ததுங்கிறத பார்த்தும் இந்த முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் காவிரி இஷ்யூவில் நெகோசியேஷன்ஸ் ஃபெயில் ஆனதுனால தான் கோர்ட் வரைக்கும் லேண்ட் ஆச்சு. அப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, இனிமேல் நம்ம கர்நாடகாவோடு தனிப்பட்ட வகையில் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக மட்டும்தான் நம்ம காவேரி இஷ்யூவை டீல் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுதான் ஸ்டேட்டட் பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு. அதனால தான் 2023 ஜூலை மாதம் பெங்களூருக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்க்கு போகும்போது கூட நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. டிகே சிவகுமார் அவர்களை பார்த்து பேசுவார், இல்லை டிகே சிவகுமார் அவர்களை பார்த்து கர்நாடகா தண்ணி திறக்கணும்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு செய்யலை. நான் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது நம்மளோட ஸ்டேட்டட் பொசிஷன் வில் நாட் டாக். அந்த ஸ்டேட்டட் பொசிஷன்லேருந்து மாறும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய முயற்சி பலன் அளித்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை அவர் போயிட்டு கர்நாடகாலேருந்து உடனே கர்நாடகா நாங்கள் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி. அப்படி மீண்டும் அதே முட்டுக்கட்டைகள் இருந்தால் அப்போ அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்துக்கு கர்நாடகா சரி வராது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிதர்சனம். சமீபத்தில் நடந்த அந்த காவிரி நடுவரமன்ற மீட்டிங்கில் கூட எங்களுடைய குடிநீர் தேவைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பெங்களூருடைய குடிநீர் தேவையை ரொம்ப முக்கியமான இஷ்யூவாக பேசியிருந்தாங்க. நாங்கள் தண்ணியே தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை எப்படி சார் அவங்க கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டா அதை தான் கேட்குறேன். அதுதான் எங்கள் சிக்கல். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இஷ்யூ. அதுக்கப்புறம் மேகதாது இஷ்யூ வேறு இருக்குது சார். இல்லை, மேகதாதுவில் நீங்கள் பேசவே கூடாது அவங்ககிட்ட. அது இன்னும் இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டாக மாறவே இல்லை. ஓகே. கர்நாடகாவுக்கு இன்னும் பர்மிஷனே கொடுக்கல. கர்நாடகா இன்னும் டிபிஆர் பண்ணுறதுக்கு கூட இன்னும் கர்நாடகாவுக்கு பர்மிஷன் கொடுக்கல. கர்நாடகா அவங்க பாலிடிக்ஸ்க்காக நாங்கள் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் பாலிடிக்ஸ்க்காக இங்கே கட்ட விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதோட விட்டுறணும். ஓகே சார். மேகதாது இஷ்யூவை நீங்கள் ஒரு ட்ரைபியூனல் கிட்ட கொண்டு போகிறதோ இல்லை கோர்ட்டில் கொண்டு போகிறதோ அது ரொம்ப நியாயமான விஷயமா இருக்காது. ஆனால் மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு அணையும் கட்ட முடியாதுன்னு நமக்கு தெரியும் சார். ஆனாலும் கட்டவே முடியாது. அன்புமணி அவர்கள் இதை பற்றி கேள்வியாக அனுப்பி கேட்டிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அமைச்சர் ஒருத்தவர் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பதிலியை அவங்க அதுக்கு ஒரு காட்டமான லெட்டரை பிரைம் மினிஸ்டருக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். அது ரொம்ப சரியான வாதம். அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வாதம். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் அந்த மேகதாது இஷ்யூவை நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் பேசணும், கர்நாடகாவோட பேசவே கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, மீண்டும் மீண்டும் இது நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, கர்நாடகாவுக்கும் நல்லது, நாங்கள் கட்டின பிறகு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், இப்போவே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. சார், கர்நாடகா இப்போ எப்படி சார் இருக்கு? அவங்க தண்ணியெல்லாம் ஓரளவு இல்லை, ஆக்சுவலாக தண்ணி இல்லைங்க இந்த வருஷம், அங்கேயும் இல்லை. ஓகே. இப்போ நான் இது வரைக்கும் பேசினது ஜென்ரலாக பேசினேன். இந்த வருஷம் அங்கேயும் தண்ணி இல்லை. ஏன்னா நான் இப்போ டெல்டாக்கு கட்டுரைகளுக்காக போகும்போது டெல்டாலேருந்து ஒரு 20-30 பேர் மேகதாதுக்கு போயிட்டு வந்தாங்க. ஓகே. அப்போ அவங்களே சொல்கிறாங்க அங்கேயும் தண்ணி இல்லை. மழை பெஞ்சாதான் இதுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப். மழை பெஞ்சாதான் ரிலீஃப். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்னதான் தண்ணி சேவ் பண்ணாலும் ஆற்றுல தண்ணி ஓடலன்னா கிரவுண்ட் வாட்டரை நீங்கள் பெருசாக ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு பண்ணலாம். நீங்களும் டெல்டாவிலேருந்து வர்றவருங்கிறதுனால சொல்கிறேன், முப்போகம் விளைஞ்ச தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, காட்டூர் கிராமங்களில் கூட இப்போ ஜூலை மாதத்துலேயே பயிர்கள் கருகி எல்னினோ அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் காவேரி தண்ணி வரல, போர் வாட்டரை வச்சு மட்டும் எங்களால்
விவசாயம் பண்ண பண்ண முடியல. முடியாது. என்னதான் போர் வாட்டர் இருந்தாலும் காவிரி தண்ணி தான் வந்து அந்த பயிர்களை வந்து ஊக்குவிக்கும். அந்த பயிர்களுக்கான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டை கொடுக்குறது வந்து ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி அதுதான் இருந்து ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த தஞ்சாவூர் பெல்ட்லேயே கூட உங்களுக்கு வந்து தண்ணியில் உப்பினுடைய தன்மை வந்து அதிகமாகிறது, தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சலேனிட்டி வந்து அதிகமாயிருச்சு. தஞ்சாவூர்லேயும் திருவாரூர்லேயுமே அதிகமாக இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து கடல் வந்து உங்களுக்கு பேராவூரணி தாண்டி இது பக்கத்தில் தான் கடல் இருக்குது. மல்லிப்பட்டினம் அங்கே தான் இருக்கு. அங்கே தான் கடலே இருக்குது. கிட்டத்தட்ட 100-110 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு கடல் இருக்குது எந்த பக்கம் வந்தாலும். அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து சலினிட்டி வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது அப்போ நாகப்பட்டினம் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற தலைஞாயிறு, வேதாரண்யம் இது போன்ற இடங்கள்லாம் நீங்கள் விவசாயத்தை பற்றி யோசிச்சு பார்க்க முடியாது தான் சார். திமுக நோக்கியும் ஒரு கேள்வி சார். நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கேள்விக்குறி ஒன்று போட்டீங்க. விஜய் எந்த அளவுக்கு வந்து தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு வந்து பாஜக எதிர்க்காமல் இருக்காரோ அதே ஸ்டாண்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களை அறிக்கையும் சுட்டி காட்டி பேசியிருந்தீங்க. திமுகவுக்கு என்ன சார் தயக்கம்? பாஜக எதிர்ப்புல திமுகவுக்கு என்ன தயக்கம் இருக்குது? குறிப்பாக கூட்டணியாக உருவாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது நடக்குமா சார்? கூட்டணி அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு ஈஸியாக சாத்தியமாகும் எனக்கு தோணலை. ஆனால் அதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு ஓரளவுக்கு திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவில் பொலிட்டிக்கலி அது வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிறதுல எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கிறது. பட் பாஜகவினுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் வாட்டர் டவுன் ஆஃப் தட் ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. டீலிமிட்டேஷனை திமுக ஓரளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தகவல்கள் இருக்குது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே டீலிமிட்டேஷன் மசோதாவை நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? அது தெரியல, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு 10 நாள் இந்த இஷ்யூவில் போயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஓகே சார். கடைசி கேள்வி. ஆகஸ்ட் முதல் வாரம் பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்யணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்? இந்த பட்ஜெட்டை புதிய அரசு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. ஒரு கடந்த ஆட்சியை குறை கூறக்கூடிய ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட்டாக இல்லாமல் அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னென்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தணும். இன்னொன்று திமுக அரசு கடன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை மட்டுமே இன்னும் பேசிக்கொண்டு இருக்காமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், நாங்கள் கொடுத்த ப்ராமிசஸை எவ்வளவு சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த பட்ஜெட்டில் இருக்கணும். ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல் துறை தமிழ்நாடு அரசியலுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி சார்.